சட்டப்பேரவையில் இன்னைக்கு முதல்வர் விஜய் 3 அறிவிப்புகளை செஞ்சிருக்காரு. 3மே தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான அறிவிப்புகள். அந்த அறிவிப்புகள் என்ன? அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பாய் வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினதுக்கு பிறகு முதல்வர் விஜய் முதல்ல களத்துக்கு வந்த பிரச்சனை அப்படின்னா அது பரந்தூர் விமான நிலைய திட்டம் தான். இன்னைக்கு அந்த விமான நிலைய திட்டத்தை கைவிடுறதாக சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காரு முதல்வர் விஜய். நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முடிவு தான். 1100 நாட்களாக இந்த பரந்தூர் மக்கள், குறிப்பா ஏகனாபுரம் அப்படிங்கிற அந்த கிராமத்து மக்கள் தினமும் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. காலையில விவசாய பணிகளை முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் அவங்க ஊர்ல இருக்கிற காவல் தெய்வம் கோயில்ல கூடி இந்த திட்டத்துக்கு எதிராக தினமும் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த போராட்டத்துக்கு, அவங்களுடைய தெய்வத்துக்கிட்ட அவங்க செஞ்ச அந்த வேண்டுதலுக்கு கிடைச்ச பலனாக நம்ம இந்த அறிவிப்பை பார்க்கலாம். என்ன விமான நிலைய திட்டத்தை கைவிடணும்னு சொல்றீங்க, அப்ப நம்ம நாட்டுக்கு வளர்ச்சியே தேவையில்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். திமுக தரப்புலையும் அதை தான் ஒரு வாதமாக வைக்கிறாங்க. இங்க யாருமே வளர்ச்சிக்கு எதிராக கிடையாது, ஆனால் அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அவங்க தேர்வு செஞ்ச இடம் தான் ரொம்ப தப்பானது. கிட்டத்தட்ட 5500 ஏக்கர் நிலம் வந்து அவங்க இந்த விமான நிலையத்துக்காக கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த 5500 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 10-15 ஏரிகள் வருது, விவசாய நிலங்கள் வருது, கிராமங்கள் வருது. இதையெல்லாம் அழிச்சிட்டு இந்த விமான நிலையம் கொண்டு வரணுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. குறிப்பா இந்த ஏகனாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகுது. அந்த கிராமத்தினுடைய நுழைவாயில்ல நான் நேரடியா போய் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். அந்த நுழைவாயிலேயே ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியின் மேலதான் இவங்க ரன்வேவே அமைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஏரி. அந்த ஏரியின் மேல நீங்க ரன்வே அமைச்சீங்கன்னா என்ன ஆகும்? நாளை பின்ன மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ரன்வேல தான் வந்து மழை நிற்கும், மழை தண்ணி நிற்கும். அப்ப அந்த ரன்வே அமைக்கிறதுல என்ன பயன்? ஏற்கனவே சென்னை விமான நிலையத்துல 2015 வெள்ளம் வரும்போது எவ்வளவு தண்ணி தேங்குச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரும்பவும் அதே மாதிரி ஒரு தப்பை பரந்தூர்ல போய் செய்ய போறீங்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பரந்தூர் விமான நிலையம் திட்டம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சென்னை வெள்ளத்துல மூழ்கிறத நம்மளால தடுக்கவே முடியாது அப்படின்னு சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க. என்ன காரணம்? பரந்தூர் சுத்தி இருக்கிற இந்த கிராமங்கள்ல விமான நிலையம் அமைக்கிறதாக சொல்றாங்க இல்லையா, இங்க பெய்யற மழை தண்ணி எல்லாம் இங்க இருக்கிற ஏரியிலேயே தங்கிருது. அந்த இடத்துல நீங்க விமான நிலையத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் நாளைக்கு செம்பரம்பாக்கத்தை நோக்கி தான் ஓடி வரும். ஏற்கனவே செம்பரம்பாக்கத்துல அதிக மழை பெஞ்சா எவ்வளவு தண்ணி இருக்கும், அதை திறந்து விட்டா சென்னைக்குள்ள எவ்வளவு வெள்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கோம். இப்ப கூடுதலான தண்ணி செம்பரம்பாக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது சென்னை நகருக்குள்ளதான் வெள்ளமாக மாறி வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை சூழலியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. மூணாவது, இந்த பரந்தூர்ல இருக்கிற ஏரிகள்ல வலசை பறவைகள், அதாவது வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பறவைகள் ஒவ்வொரு சீசனுக்கும் வந்துட்டு போகுது. அந்த பறவைகளையும் இனிமேல் நம்ம வரவிடாம செஞ்சிருவோம். அந்த பறவைகள் வரல அப்படின்னா இயற்கையாக சூழலியலாக நடந்துகிட்டு இருக்கிற அந்த சைக்கிள் உடைக்கப்படும். அது அந்த பறவைகளுக்கும் ஆபத்து, அங்க இருக்கிற சூழலியலுக்கும் ஆபத்து. இவ்வளவு விஷயத்த அழிச்சிட்டு அந்த விமான நிலையம் கொண்டு வரணுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இதையெல்லாம் தாண்டி நிறைய மீடியாக்கள்ல கவர் பண்ணாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது சென்னை பெங்களூர் ஹைவேல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற அந்த பரந்தூர் கிராமத்தை சுத்தி அமைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. அப்போ அந்த விமான நிலையத்தை சுத்தி இருக்கிற இடம் மட்டும் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள போகாது, 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படும். இந்த 15 கிலோமீட்டர்லயும் ஏகப்பட்ட கிராமங்கள், விவசாய நிலங்கள், ஏரிகள் இருக்கு. அப்போ நீங்க ஒரு மெட்ரோ லைன் அமைக்கணும், இல்ல ஏர்போர்ட்டுக்கு ஸ்பெஷலா நாங்க ரோடு போடுறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த 15 கிலோமீட்டர்ல இருக்கிற எல்லா வளங்களையும் அழிச்சிட்டு தான் நம்ம சேர்த்து இதை வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது பரந்தூர் மட்டுமே பாதிக்கப்படல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றளவுல மிகப்பெரிய சூழலியல் பாதிப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஹீட் அதிகமா இருக்கு, மழை பெய்யல, ஒரு இடத்துல தண்ணி பஞ்சம் இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல வெள்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது இருக்கிற வளங்களையும் நம்ம அழிச்சிட்டு அதன் மேல வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னா அது உண்மையான வளர்ச்சியா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது ஒரு பக்கம்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வச்சு எப்படி நம்ம பிசினஸ் பண்ணலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணாங்க. பரந்தூர் விமான நிலையம் திட்டம் அறிவிக்கப்பட்டு அது எங்க வரப்போகுது அப்படின்னு ஒரு பிளான் அறிவிக்கிறாங்க. அந்த பிளான், அதாவது அந்த விமான நிலையத்தினுடைய காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த காம்பவுண்டுக்கு சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் வாங்கி போடப்பட்டுச்சு. ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணாங்க. 2 மடங்கு 3 மடங்கு விலைக்கு அந்த நிலங்கள் எல்லாம் வாங்கப்பட்டது. பின்னால் அது இன்னும் பல கோடி ரூபாய்களுக்கு போகும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அதையெல்லாம் வாங்கி போட்டாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்துல திமுக ஒரு முக்கியமான தப்பையும் பண்ணாங்க. இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு வரணும் அப்படின்னு அடம்பிடிச்சதோட மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மச்சேந்திரநாதர் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவை வச்சு இங்க விமான நிலையம் அமைக்கலாமா, நீங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்து எங்களுக்கு ரிசல்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஆய்வு பண்ணிட்டு வந்து முதல்வராக இருந்த ஸ்டாலின் கையில அறிக்கையை கொடுத்துட்றாங்க.
எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி திமுக ஆட்சியில இந்த மாதிரி ஒரு குழுக்கள் அமைக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. அந்த குழுக்கள் சொல்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள நியமிக்கிறதே. ஆனா இந்த மச்சேந்திரநாதன் குழு அமைச்ச அந்த அறிக்கையை மட்டும் திமுக அரசாங்கம் வெளியிடவே இல்லை. வெளியிடவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு அந்த குழு சொல்லியிருக்குன்னு தான் அர்த்தம். அதை கடைசி வரைக்கும் வெளியே விடாமையே இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு அவங்க அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளவு சூழலியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கிற தேவையில்லை அப்படின்னும் இன்னொரு பக்கம் சூழலியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. ஏன்னா சென்னை விமான நிலையத்தினுடைய கெப்பாசிட்டியை இன்னும் முழுசாக யூஸ் பண்ணப்படல. அங்க சென்னை விமான நிலையத்துல புதுசா புதுப்பிக்கும் போது அவங்க நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க. இப்பவே ஃபாரின்ல இருந்து பயணிகள்லாம் வரும்போது அவங்களுக்கு அங்கிருந்து வெளியே போறதோ இல்ல உள்ள போறதோ சிரமமாக இருக்கு. அந்த அளவுக்கு தவறான ஒரு சிஸ்டத்தை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதை சரி பண்ணாலே சென்னை ஏர்போர்ட்டை இன்னும் எஃபிஷியன்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு இன்னொரு விமான நிலையம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இருந்தாலும் முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்தை நாங்க கைவிட்டுட்டு எந்த பாதிப்பும் ஏற்படாம, அது நீர்நிலைகளுக்கோ விவசாயிகளுக்கோ இல்ல வீடுகளுக்கோ கிராமங்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில சில இடங்கள்ல நாங்க பார்த்து வச்சிருக்கோம். அந்த இடங்கள்ல எப்படி இந்த விமான நிலையம் கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிற சாத்தியக்கூறு நாங்க ஆய்வு பண்ணிட்டு அது தொடர்பாக நாங்க அறிவிப்போம் அப்படின்னு ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த அறிவிப்புக்கு வருவோம். 110 விதியின் கீழே தான் அடுத்த அறிவிப்பை செஞ்சிருக்காரு. அது என்ன 110 விதி? இந்த 110 விதியின் கீழே ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் செய்யறாரு அப்படின்னா அதை எதிர்த்து இல்ல அதை ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்க முடியாது. அதனாலதான் ஆளும் அரசாங்கங்கள் அவங்களுக்கு தேவையான திட்டங்களை எந்த கேள்வியும் எதிர்கட்சிகள் கேட்டக்கூடாது அப்படின்னு 110 விதியின் கீழே அறிவிக்கிறது. இது ஜெயலலிதா காலத்திலும் சரி, முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலத்திலும் சரி, எப்பயுமே தொடர்ந்துட்டு இருந்த ஒரு நடைமுறை தான். சோ இப்ப அந்த அடிப்படையில அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அதை அறிவிச்சிருக்காரு. அதாவது தாவேக்கானுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை தான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. ஆனா 6 கிடையாது. முதல் கட்டமாக நாங்க 3 சிலிண்டர்களை வழங்குறோம். பொங்கல்ல இருந்து இந்த 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும். கிட்டத்தட்ட 1,30,00,000 குடும்பங்கள் இதன் மூலமாக பயனடைவாங்க. ஆனா இதுல ஒரு வரையறையும் வச்சிருக்காங்க. 2,50,000 வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு தான் இந்த 3 சிலிண்டர்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாயை ஒதுக்குறதாக முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. இங்க சில கேள்விகளும் எழுப்பப்படுது. 6 சிலிண்டர் கொடுக்கறது தானே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா 3 தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் நீங்க வாக்குறுதியை நிறைவேற்றுற விதமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்படுது. சரியான கேள்விதான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிதி நிலைமை பிளஸ் கேஸ்னுடைய விலை இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாதாரண ஏழ்மை நிலையில இருக்கிற எளிய பின்னணியில இருக்கிற குடும்பத்தினருக்கு இந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லாக நிச்சயமாக இருக்கும். அவங்க 6 சிலிண்டர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான அழுத்தத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆனாலும் இப்ப 3 சிலிண்டர் அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு தொடக்க நிலையில ஒரு இனிஷியேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற வகையில நம்ம வரவேற்று தான் தீரணும். ஆனா இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? 6 சிலிண்டர்கள் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2,50,000 அப்படிங்கிற ஒரு ஸ்லாப் வச்சிருக்கீங்க. முன்னாடி எல்லாருக்குமே இலவசம் அப்படிங்கிற மாதிரி நீங்க தேர்தல் வாக்குறுதியில பேசுறீங்க. இப்ப அந்த ஸ்லாபை பிக்ஸ் பண்றீங்க. இது ஏன் அப்படிங்கறத நம்ம ரியலா கேட்க வேண்டிய கேள்வி. திமுகவும் இதை தான் பண்ணாங்க. மகளிர் உரிமை திட்டம் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வருமானம் குறைவாக இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்கோர்ஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நலத்திட்டம் உதவி போய் சேர வேண்டியதுதான் சரியான ஒரு முடிவு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில மகளிர் உரிமை திட்டம் குறிப்பிட்ட மக்களுக்கு போனதும் சரி, இப்ப சிலிண்டர் குறிப்பிட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் சரி, சரியான ஒரு முடிவு தான். ஆனா இதை ஏன் வாக்குறுதியிலேயே கொடுக்க மாட்டீங்க? ஏன் எல்லாருக்கும் ஆனது அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்புறீங்க? ஏன் டைவர்ட் பண்றீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அடுத்ததா ஒரு தேர்தல் வாக்குறுதி வரும்போது நிச்சயமாக அதுல எந்த வரைமுறை வேணும் அப்படிங்கறத நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு சொல்லணும். இதே தவறை தான் விவசாய கடன் தள்ளுபடியிலையும் தாவேக்கா பண்ணாங்க. முழுமையான விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க வரைமுறையாக பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை குறைச்சிட்டாங்க. சோ விவசாயிகளுக்கும் அந்த அதிருப்தி இருக்கு. இனிமேல் எந்த கட்சியாக இருக்கட்டும் அவங்க கொடுக்குற வாக்குறுதியில என்ன கொடுப்போம் அப்படிங்கறத மட்டும் தெளிவாக சொல்லணும். எல்லா வாக்குகளையும் நம்ம அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அட்ராக்டிவாக அவங்க வாக்குறுதிகள் கொடுக்கறத நீ நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை அழுத்தத்தை மக்களாகிய நம்ம தான் கொடுக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தை எது கொண்டு வரதாக முதலமைச்சர் விஜயும் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜும் சொல்றாங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனையை மக்கள் எல்லாருமே பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக அவங்களை ஊக்குவிக்கிற வகையில நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னா அதுக்கு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. இந்த இடத்துல விசிக தலைவர் திருமாவளவன் சுட்டிக்காட்டின ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். 750 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகை இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற
மகப்பேறு மருத்துவமனைகளை தரம் உயர்த்திடலாம், அங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம். இப்பவே தமிழ்நாட்டுல மகப்பேறு மருத்துவம் அப்படிங்கிறது அரசு மருத்துவமனைகளை நல்லா தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அங்க இருக்கிற சுகாதாரம், தண்ணீர் வசதி, இன்னும் சில முக்கியமான விஷயங்களை மேம்படுத்த வேண்டிய தேவை நிறையவே இருக்கு. அதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த 755 கோடியை பயன்படுத்தலாம். இன்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு பெரும்பாலும் யார் போறாங்க? பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்கள் தான் அதிக அளவுல போறாங்க. இது ரியாலிட்டி. அப்போ அந்த மக்களுக்கு நீங்க மோதிரம் கொடுத்தாலும் சரி, மோதிரம் கொடுக்கலாலும் சரி, அவங்க அரசு மருத்துவமனையை நம்பி வரத்தான் செய்வாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துறது தான் அரசு மருத்துவமனையுடைய முக்கியமான வேலையாக இருக்கணும். அங்க இருக்கிற தரத்தை உயர்த்தணும், மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும், அங்க இருக்கிற கிளீனினஸை உயர்த்தணும், அவங்களுக்கு பயத்தை போக்கணும், சரியான மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது கிடைச்சாலே மக்கள் நீங்க மோதிரம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, அரசு மருத்துவமனை நோக்கி வரப்போறாங்க. நீங்க அதை சரி செய்யாம மோதிரம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி வருவாங்க? அது எவ்வளவு தூரம் அரசு மருத்துவமனை மேல இருக்கிற அந்த பார்வையை மாத்தும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற கேள்வி. ஆனா வேற வழியே இல்லை, இந்த திட்டத்தை தாவேக அரசாங்கம் நிறைவேற்றி தான் தரணும். ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில அதை சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, அடுத்த தேர்தலில் இதை வாக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியான திட்டங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருடைய திட்டமாகவும் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இதை செய்யறாங்க. ஆனா உண்மையான வளர்ச்சி வேணும், நிதி நிலைமை சரியாகணும், மக்களுக்கும் அது நன்மையை சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான திட்டங்களை அவாய்ட் பண்ணிட்டு எது ரியலாக அவங்களுக்கு தேவையோ, எது ரியலான மாற்றமோ அதை கொடுக்கறது தான் அரசாங்கத்தினுடைய பணியாக இருக்கணும். அந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். அடுத்ததும் ரொம்ப முக்கியமான திட்டம் 110 விதியின் கீழே தான் இதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் இருக்கு இல்லையா, அதை வெற்றி பயணம் அப்படிங்கிற பெயருக்கு மாத்திட்டு விரிவாக்கம் செய்யறதாக முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. அதன்படி இப்போ தமிழ்நாட்டில் நகரங்கள்ல மட்டும் சாதாரண பேருந்துகள்ல மட்டும்தான் இந்த கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்பட்டு இருக்கு. இனிமேல் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் இந்த பேருந்துகள்லையும் மகளிர் கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 2ல இருந்து தான் இது நடைமுறைக்கு வருது. அது மட்டும் இல்ல, மாவட்டங்களுக்கு இடையில டிராவல் பண்றதுக்கும் கட்டணமில்லா பயணம் கொடுக்கப்படுது. ஆனால் அது சாதாரண பேருந்துகள்ல மட்டும்தான் அப்படின்னு முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. ஏன் இந்த சாதாரண பேருந்துல கொடுத்தது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஜென்ரலா வெளியூருக்கு போகணும் அப்படின்னா பஸ் டிக்கெட் அதிகமாக தான் இருக்க போகுது. ஒவ்வொரு பஸ்ஸினுடைய சொகுசுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் மாறுபடும். நல்ல வசதி இருக்கவங்க நல்ல சொகுசான பேருந்துகள்ல போவாங்க, சாதாரண மக்கள் தான் சாதாரண பேருந்துகள்ல போவாங்க. அப்போ இந்த திட்டம் அப்படிங்கிறது வெளியூருக்கு அப்படின்னு போகும்போது எல்லாருக்குமே போய் சேர்றதை விட யாருக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுதோ அப்படிங்கிற அடிப்படையில இது சாதாரண பேருந்து அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே மகளிர் வேலைக்கு போகவோ, அவங்களுக்கான மருத்துவ தேவைக்காக பயணிக்கவோ, இல்ல வேற சில முக்கியமான வேலைகளுக்காக போகிறதுக்காகவோ இதை அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில யாருக்கு இது முக்கியமான தேவையாக இருக்கோ அப்படிங்கிற அடிப்படையில தான் சாதாரண பேருந்துகள் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாதாரண பேருந்துகள்ல தான் பின்தங்கிய பொருளாதார நிலைமையில இருக்கிற அதிகமான பெண்கள் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில ஸோ இந்த திட்டமும் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா இது சர்வதேச அளவுல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். எந்த ஒரு சமூகத்துல டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு தூரம் சீப்பாகவோ இல்லை எவ்வளவு தூரம் இலவசமாகவோ இருக்கோ அந்த சமூகத்துல, அந்த சொசைட்டில எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் லெவல்ல 50% பெண்களுடைய பங்களிப்பு கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கு. இந்தியாவிலேயே இது வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட மாநிலத்துல இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை லாங் டேர்ம்ல கொண்டு வந்தே தீரும். இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாயை முதல்வர் விஜய் ஒதுக்கியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் எப்பயுமே எல்லா ஆட்சியிலுமே இருக்கும். அப்படி இங்கேயும் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் திமுக ஆட்சியில போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு. அப்ப அந்த தூய்மை பணியாளர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சு அவங்க கிட்ட பேசினாரு முதல்வர் விஜய். ஆனா இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு முதல்வரானதுக்கு பிறகு அந்த தூய்மை பணியாளர்களை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பெரம்பூர்ல இருக்கிற முதலமைச்சர் விஜயனுடைய அந்த MLA சட்டமன்ற தொகுதி அலுவலகம் இருக்கு இல்லையா, அதை முற்றுகையிட்டு அவங்க போராட்டம் நடத்தும் போது அவங்களை வலுக்கட்டாயமாக தாறுமாறாக இழுத்து போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்கறது என்ன? எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், ஊதிய உயர்வு வேணும், எங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும், எங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுங்க, ஓய்வு எடுக்கிறதுக்கு அறை வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான சில விஷயங்களை கேட்கிறாங்க. அதை அரசாங்கம் ஏன் செஞ்சு தர மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. குறிப்பா MLAக்களுக்கு உதவியாளர்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளமாக 25,000 நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற முதலமைச்சருக்கு இவங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு தோணலையா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. உண்மையான சமூக நீதி அப்படின்னா என்ன? தூய்மை பணியாளர்களை இன்னும் இந்த சமூகம் எப்படி பாக்குது, அவங்களுடைய பார்வையை மாத்துறதுக்கான பணிகளை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுக்கான நல்ல ஊதியம், அவங்களுக்கான நல்ல வசதி, அவங்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள், சுகாதார அம்சங்கள், இது எல்லாத்தையுமே அரசு செஞ்சு தர வேண்டியது ரொம்பவே கட்டாயம். சமூக நீதியை நாங்க பின்பற்றோம் சொல்ற திமுக இதை முழுமையாக செய்யல. அட்லீஸ்ட் தாவேக்காவது இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு.
ஸோ ஒரு அரசாங்கம் நல்லது செஞ்சா அதை தட்டி கொடுக்கறதும், தப்பு செஞ்சா அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதும் தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். அந்த சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஒரு சின்ன பங்கை இந்த டிகோட் பை வெங்கட் சேனல் மூலமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஆதரவாக நீங்க இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இன்னும் எதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படிங்கிறத பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லயும் எனக்கு அதை சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.